ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு இந்த நட்ஸில் ஆட் பண்ண போகிறேன். இந்த நட்ஸில் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த நட்ஸ் பாக்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் வச்சுருக்கேன். பம்ப்கின் சீட்ஸ் அண்ட் ஃப்ளக்ஸ் சீட்ஸ் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 5 பாதாம், 5 முந்திரி, ஒரு 2 வால்நட் எடுத்துக்கோங்க. 5 பிஸ்தா, தேவையான அளவு பம்ப்கின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா ஃபைனான பவுடராக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறேன். இதை பாருங்கள், கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் வந்து மெஷரிங் கப்பில் நீங்கள் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இந்த பிராண்ட் தான் ஆட் பண்ணுறேன். வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பீனட் பட்டர் வந்து சஃபோலாலேருந்து ஆட் பண்ணியிருக்கேன். காசின பால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காசின பால் வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருந்ததும் நீங்கள் ஒரு ஷேக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சாப்பிட்டீங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் நல்லா கெயின் ஆகும். வெயிட் கெயினுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.